வாழப்பாடி அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் கெட் அவுட் ஸ்டாலின் விளம்பர பதாகையுடன் பாஜகவினர் கோஷமிட்டனர். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இடையே வார்த்தை போர் நடைபெற்று வருகிறது. எக்ஸ் வலைதள பக்கத்தில் கெட் அவுட் மோடி உலக அளவில் ட்ரெண்டிங்கில் முதலிடம் பிடித்தது. இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்திருந்தார். இந்நிலையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேட்டுப்பட்டி சுங்கச்சாவடி பகுதியில் முன்னாள் மாவட்ட தலைவர் வக்கீல் மணிகண்டன் தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற வாசகத்தோடு கையில் பதாகை ஏந்தியபடி கோஷமிட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. அதாவது நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவராக பதவியேற்ற பின்பு திராவிட முன்னேற்ற கழகம் தினம்தோறும் கதறிக்கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடிய ஊழல்களை, மக்களை ஏமாற்றக்கூடிய திட்டங்களை, தினந்தோறும் நடக்கக்கூடிய கொலைகளை, இதையெல்லாமே தினம்தோறும் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இதை ஒரு கட்டத்தில் இப்பொழுது இதையெல்லாம் மறைக்க வேண்டும் என்பதற்காக மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கான வேலைகளை முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் செய்து வருகிறார்கள். அதற்காக மரியாதைக்குரிய உலகம் போற்றும் உத்தம தலைவர் நரேந்திர மோடி அவர்களை வெளியே போ, கெட் அவுட் என்று சொல்லக்கூடிய உதயநிதியை எதிர்க்கும் வகையில் நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் நடந்த கரூர் கூட்டத்தில் முடிந்தால் நீ சொல்லிப்பார், நான் அங்கே தனியாக வருகிறேன், உன் வீட்டில் பால்டால் என்று ஒட்டுகிறேன் என்று சொன்னார். அதற்காக அவர்கள் நீங்கள் அண்ணா சாலையிலே வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் நேற்று சேலத்திலே எங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் நாளை செய்கிறோம், நீங்களும் செய்து பாருங்கள், அதை எந்த அளவுக்கு அதிகமாக வருகிறோம் அதை வைத்து பஞ்சாயத்து செய்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். இன்று காலையிலிருந்து இதுவரை கிட்டத்தட்ட 12 லட்சம் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டாக் பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு அந்த இடத்துல வந்திருக்கோம். அதற்காக முன்னாள் நிர்வாகிகள் மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணா கேபி குமார் அவர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு, இந்த பகுதியில் சேர்ந்த லோகாநாடு அத்தனை பேருக்கு நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்து வரக்கூடிய 2026 நம்முடைய மாநில மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தலைமையில் கெட் அவுட் ஸ்டாலின், 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 கெட் அவுட் ஸ்டாலின்.